ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 2025வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எழும்பி பிரகாசி. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எனக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 2025வது ஆண்டில் கர்த்தருக்காக எழும்பி நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த 2025வது இந்த ஆண்டிலே நாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலேயும் இதே காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். 1வது வசனம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எழும்பு என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ எனக்காக இந்த புதிய ஆண்டிலே எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வல்லமையை நீ தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் நீங்க 2024 முழுவதும் நீங்க சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த 2025ல கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போய் இருந்த நாட்கள் போதும், நீங்க எனக்காக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. ஆகையினால கர்த்தருக்காக நாம் எழும்ப வேண்டும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எலியா தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். பாருங்க, கர்த்தரால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். மழை பெய்யக்கூடாது என்று சொன்னார். 3 வருடம் மழை பெய்யவில்லை. மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணினார், மழை பெய்தது. இப்படி கர்த்தரால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி எலியா சூரை செடியில போய் படுத்திருக்கிறார். அவர் படுத்துக்கிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, 4வது வசனம், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. பாருங்க, எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போயிருக்கிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர், மழைக்கு
கட்டளையிட்டார், நீ மழை பெய்யக்கூடாது அப்படின்னு. மறுபடியும் மழை பெய்யணும்னு சொன்னார். இந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி வைத்தார். வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர் சூறை செடியில போய் படுத்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற அந்த எலியாவை ஆண்டவர் தேடி போகிறார். எலியாவே நீ எழும்பு, எலியாவே நீ எழும்பு என்று ஆண்டவர் எலியாவுக்காக ஒரு தேவதூதனை அனுப்பி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து செயல்பட வைக்கிறார். எலியா அந்த உணவை சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, 6வது வசனம், அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். பாருங்க, எலியாவை கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவதற்காக தேவதூதன் அனுப்புறார். அவன் சோர்ந்து போயிருக்கிறான். போதும் ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லை, போதும் ஆண்டவரே, இனி நான் செயல்பட விரும்பல. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த எலியா அவர் சோர்ந்து போயிருக்கிறார். ஆனா ஆண்டவர் விடல. மறுபடியும் என்ன பண்றாருன்னா, 2ஆம் தரமும் ஒரு தேவதூதனை அனுப்பி, 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். பாருங்க, 2வதும் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எனக்காக நீ எழும்பி பிரகாசித்தவன், இன்னைக்கு நீ சோர்ந்து போயிருக்கிறான், ஆகையினால நீ மறுபடியும் எழும்ப வேண்டும். உன்னுடைய சோர்வெல்லாம் விட்டுட்டு எனக்காக மறுபடியும் நீ எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எலியாவோடு கூட பேசி தொடர்ந்து செயல்பட வைக்கிறார். ஒருவேளை நீங்க சோர்வோடு கூட நீங்க கடந்த வருடத்துல இருந்திருப்பீர்கள் என்றால், இது புதிய ஆண்டில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. எலியா நினைச்சாரு, அவ்வளவுதான், இனி என்னுடைய ஊழியம் முடிந்தது, நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தது முடிந்தது அப்படின்னு அவர் போய் படுத்துக்கிட்டு, போதும் ஆண்டவரே, நான் நிறைய பண்ணிட்டேன். ஆண்டவர் சொல்றார், எலியாவே நீ எழும்பு, நீ எனக்காக மறுபடி நீ பிரகாசிக்க வேண்டும், எனக்காக நீ செயல்பட வேண்டும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று ஆண்டவர் சொல்லி அவனை தட்டி எழுப்பி ஆண்டவர் செயல்பட வைக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் சோர்வோடு கூட இருப்பீர்கள் என்றால், உங்களை செயல்பட வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எலியாவுக்காக பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் ஆண்டவர் வைத்திருந்தார். 15, 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். 16வது வசனத்துல ஒரு வேலையை சொல்றார். இப்படி 2-3 வேலைகளை ஆண்டவர் எலியாவுக்காக மறுபடியும் கொடுக்கிறார். ஆகையினால இன்னைக்கு இந்த புதிய ஆண்டில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூசியை உதறிவிட்டு மறுபடியும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சோர்ந்து போன எலியாவை ஆண்டவர் விடல. அந்த எலியாவுக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு இந்த வருடத்துல ஆண்டவர் நமக்காகவும் அதே போல செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சோர்வெல்லாம் நீக்கி தொடர்ந்து ஆண்டவர் எலியாவை செயல்பட வைத்தார். ஆகையினால கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஆண்டாக
இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம நினைக்கிறோம் ஏதோ தற்செயலா ஏசப்பாவை ஏத்துக்கிட்டோம், யாரோ நம்மளை கூப்பிட்டாங்க அதனால நான் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன் அப்படிங்கிறது அல்ல. நம்ம தாயின் கற்பத்துல உருவாகிறதற்கு முன்னமே ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்காக நாம் செயல்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு ஏதோ சாதாரணமா நினைக்கிறோம், கிறிஸ்தவங்க அப்படின்னா சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாலே வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா தெரிந்தெடுக்கிறார். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். பாருங்க, பிதாவே நம்மளெல்லாம் அவர் பக்கமாக இழுத்து கொண்டு ஆலயத்துல வைத்திருக்கிறார். ஆகையினால நம்ம தற்செயலா யாரும் வரல. நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த பூமியில இந்த சபையில ஆண்டவர் உங்களை வைத்திருப்பதில ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அதனால்தான் ஆண்டவர் இந்த வருடத்திற்கு சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், எனக்காக நீங்க பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்கு ஆண்டவர் பலத்த அற்புதங்களை நடப்பிக்கிற அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள், அப்பொழுதே அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. இயேசு அப்படிங்கிற அந்த நாமத்தினாலே வியாதியஸ்தர் மீது கைகளை வைத்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது ஊழியக்காரங்களுக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஒவ்வொருவராலையும், இயேசுனுடைய பிள்ளையா இருக்கிற ஒவ்வொருவராலையும் அற்புத அடையாளங்களை நடப்பிக்க முடியும். அதற்காக நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அதற்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள், நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனா இன்னைக்கு நம்மள சாதாரணமானவர்களாக நம்மளே என்ன நினைக்கிறோம்னா அப்படியே நம்ம குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஏராளமான வல்லமைகளையும் வரங்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வல்லமை, வரம் எல்லாமே நமக்குரியது. 9 வரங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனா இதெல்லாம் நம்ம அறியாம, இதையெல்லாம் விசுவாசிக்காம ஏதோ பேருக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவன், அதாவது இயேசு செய்த கிரியைகளை அவன் செய்வான், என்னை விட மேலான காரியங்களை செய்வான் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, ஏசப்பாவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நாம் அவர் செய்த காரியத்தையும் நம்ம செய்வோமா, இதைவிட மேலான காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏசப்பா என்ன பண்ணாங்க? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்க, முடவர்களை நடக்க பண்ணாங்க, குஷ்டரோகிகளை சுகமாக்குனாங்க, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாங்க. இந்த காரியத்தெல்லாம் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நம்ம இன்னைக்கு அதை விசுவாசிப்பது இல்லை. நம்ம விசுவாசிக்காததுனாலதான் இன்னைக்கு நம் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடப்பதில்லை. ஆகையினால இன்னைக்கு இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா,
நீங்கள் எனக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக நீங்க எழும்பணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். எழும்பி கர்த்தருக்காக நம்ம பிரகாசிக்கணும். எலியாவை போல ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தருக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் மீது ஒரு பெரிய ஒரு திட்டம் உண்டு. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே அவர் உள்ளங்கையில எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்காக நம்ம செயல்பட வேண்டும். இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நியாயாதிபதி புஸ்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பெண்மணி தெபோராள். இந்த தெபோராளை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, அந்த தெபோராளே அவங்க சொல்றாங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. பாருங்க, தெபோராள் ஒரு பெண்மணி. அவங்க சொல்றாங்க, நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. நான் எழும்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிராமங்கள் பாழாய் போயிருந்தன. இந்த கிராமங்கள் பாழாய் போகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் எழும்பினேன் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக பாராக் என்கிற ஒரு ஆண் தெபோராள கூப்பிடுறாரு. நீ வந்தா நான் போவேன், இல்லை அப்படின்னா நான் போக முடியாது. பாருங்க, அதற்கு அந்த பெண்மணி சொல்றது, அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாக வருவேன். அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, என் கிராமம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் கிராமம் பாழாய் போக கூடாது, என் கிராமத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், என் கிராமத்தில் இருக்கிற மக்கள் மீட்கப்பட வேண்டும். எதிரியுடைய கரத்தில் இருக்கிறது, இந்த மக்கள் மீட்கப்பட வேண்டும். ஆகையினாலே நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு பெண்மணி தெபோராள் எழும்பினதன் நிமித்தம் அந்த கிராமத்திற்கு, அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைத்தது. இன்னைக்கு அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். நம்முடைய கிராமங்கள் பாழாய் போகக்கூடாது, மக்கள் பாழாய் போகக்கூடாது, மக்கள் அழிந்து போகக்கூடாது. இந்த மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் எழும்பித்தான் ஆக வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க எழும்பி எனக்காக பிரகாசிக்க வேண்டும். தெபோராளை போல எழும்ப வேண்டும், தெபோராளை போல எழும்பணும். இல்லை அப்படின்னா ஜனங்களை இன்னைக்கு சாத்தான் அப்படியே கொத்து கொத்தாக நரகத்திற்கு கொண்டு போயிடுவான். இன்னைக்கு நிறைய ஜனங்களை சாத்தான் இன்னைக்கு அடிமைப்படுத்தி நரகத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறான். இந்த சாத்தானுடைய கண்ணிலிருந்து, சாத்தானுடைய கையிலிருந்து நம்ம பிடுங்கணும். அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எழும்பணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல தெய்வ சமூகத்துல ஜெபம் பண்ணணும். நம்ம கிராமத்திற்காக, நம்ம மக்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கிராமத்துக்காக ஊக்கமா ஜெபம் பண்றோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஜெபம் பண்ணணும். உங்களை ஆண்டவர் அதற்காகத்தான் வைத்திருக்கிறார். தெபோராளை போல யோசிக்கணும். நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயிரும்.
நான் எழும்பல அப்படின்னா என் கிராமம், என் மக்கள் பாழாய் போய் விடுவார்கள் அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் இந்த வார்த்தையை சொல்றார், எழும்பி பிரகாசியுங்கள். எனக்காக நீங்க எழும்புங்க, எனக்காக நீங்க எழும்பி பிரகாசிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பெண்மணி எழும்பினத நிமித்தம் அந்த கிராமம் காக்கப்பட்டது. அதே போல எஸ்தர் என்கிற அந்த பெண்மணி, நான் செத்தாலும் சாகிறேன் பரவாயில்ல, என் ஜனம் மீட்கப்பட வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த யூத குலம் காக்கப்பட்டது. ஒரு பெண்மணி எஸ்தர் எழும்பி ராஜாவிடத்துல போனதன் நிமித்தம் காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. அதனால கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழும்ப வேண்டும். ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சா ஆண்டவர் நமக்காக பல அடி எடுத்து வைப்பார். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக செயல்படுவதில்லை. நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு மறுபடியும் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வருகிறது கர்த்தருக்காக எழும்பி செயல்படுகிற காரியம் அல்ல. இன்னைக்கு எதிரியாகிய சாத்தானுடைய கையில் இருக்கிற அந்த ஆத்துமாக்களை நம்ம ஆலயத்திற்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல அழைக்கிறார். எழும்பி பிரகாசியுங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய மகிமை உங்கள் மீது உதித்திருக்கிறது. நாம சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மளை பார்த்து பிசாசு பயப்படுவான். ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசிங்க பிசாசை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ அங்க போனா வந்து பிசாசு இருக்கும், இங்க போனா பிசாசு இருக்கும்னு பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிசாச துரத்துவீர்கள். அந்த வல்லமை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரங்களுக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட காரியம் என்பதை நாம புரிந்து கொண்டு கர்த்தருக்காக நம்ம செயல்பட வேண்டும். நம்ம மேல விழுந்த ஒரு பெரிய கடமை என்ன அப்படின்னா, அழிந்து போகிற இந்த நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மக்களை நாம் மீட்க வேண்டும். அதற்காகத்தான் நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 3:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு சந்ததி நாம். ஆனால் நம்ம செயல்படுகிறோமா? இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, செயல்படுங்க, எனக்காக நீங்க எழும்புங்க, எனக்காக வந்து நீங்க பிரகாசிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போயிருந்த எலியாவை ஆண்டவர் தட்டி எழுப்பி அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவனை தொடர்ந்து ஊழியம் செய்ய வைத்தார். தொடர்ந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணினார். அதே போல இன்னைக்கு ஒருவேளை நீங்க எழும்பக்கூடாதபடிக்கு என்ன தடை இருக்கிறதோ அந்த தடை எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் உடைக்க போகிறார். உங்களுக்காக, உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக, நீங்க செயல்படக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளை மாற்றுவதற்காக ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்ப போகிறார். ஆண்டவருக்கு தேவை நீங்க செயல்படணும். ஆண்டவருக்கு தேவை நீங்க செயல்படணும். எலியா சொல்றாரு, போதும் ஆண்டவரே, நான் எவ்வளவு உமக்காக செஞ்சிட்டேன், போதும் படுத்திருக்கிறார். விடல. வேற எலியாவை தேடி போல, வேற மனிதரை தேடி போல. அதே எலியாவை ஆண்டவர் செயல்பட வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் தேவதூதன் அனுப்புறார். சரி, ஒரு முறைதான் வந்து சாப்பாடு கொடுத்து எழும்பு அப்படின்னா அவர் என்ன பண்றார், மறுபடியும் படுத்துடுறார். சரி அப்படியா, அப்போது விட்டுடலாம். சரி சோர்ந்து போயிட்டான், விட்டுடலாம், வேற யாரையாவது நம்ம தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி வேலையை செய்ய வைக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல. ஆண்டவருடைய திட்டம் அதே எலியா செயல்படணும். 2வது முறையும் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறார்.
அதை சாப்பிட்டுட்டு போய் என்ன பண்றார், கெபிக்குள்ள போய் இருக்கிறார். அங்கே ஆண்டவர் சொல்றார், எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை, உனக்காக நான் வேற வேலை வச்சிருக்கிறேன், செயல்படு அப்படின்னு எழும்பி செயல்பட வைத்தார். அதே போல இன்னைக்கு இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நம்மளை செயல்பட வைக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். செயல்பட வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். தெபொராள் எழும்புகிற வரைக்கும் கிராமங்கள் பாழாயிருந்தன, ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஒரு தெபொராள், ஒரு பெண்மணி எழும்பினதன் நிமித்தம் முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் விடுதலை கிடைத்தது. ஆகையினால நீங்க ஒரு ஆளு கர்த்தருக்காக எழும்பினா போதும், ஒரு ஆளு தேவ சமூகத்துல கிராமத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணினா போதும், ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை ஜனத்திற்கு கட்டளையிடுவார். ஆண்டவருடைய விருப்பம் ஜனங்கள் அழியக்கூடாது, ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், நரகத்திற்கு போகக்கூடாது. இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு எஸ்தர் எழும்பினத நிமித்தம் ஒரு யூத குலமே காக்கப்பட்டது. அழிவுக்கு நேராக போன அந்த யூத குலத்தை ஒரே ஒரு பெண்மணி அப்படியே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாத்திட்டாங்க. அதே போல் இன்னைக்கு அதனால கர்த்தருக்காக நம்ம எழும்பணும். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்க எழும்பி பிரகாசியுங்கள், உங்க தூசியை உதறிவிட்டு எழும்புங்க. ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அதனால கர்த்தருக்காக நம்ம எழும்பணும், கர்த்தருக்காக சாதிக்கணும். ஏதாயிலும் ஒரு விதத்துல ஆத்துமாதாயம் செய்கிற பணியில, ஜெபம் பண்ற பணியில, ஏதாயிலும் ஒரு விதத்துல கர்த்தருக்காக எழும்பி நாம் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்க உள்ளத்துல நான் விதைத்திருக்கிறேன். இந்த விதைகள் எல்லாம் 30, 60, 100 நிச்சயமாகவே இந்த ஆண்டுல பலன் உண்டாகும். பலனை ஆண்டவர் கிடைக்க பண்ணுவார். இந்த ஆண்டுல நீங்க சும்மா இருக்க கூடாது. கர்த்தருக்காக ஏதாயிலும் ஒரு விதத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உமக்காக நான் என்ன செய்யணும், உமக்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. நீ ஆண்டவரிடத்துல நீங்க கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவருக்காக ஏதாயிலும் ஒரு வேலையை செய்வதற்கு உங்களுக்கு கிருபை தருவார். பாருங்க, ஒரு 80 வயசு நிறைந்த ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு தேவ செய்தியை கேட்டாங்களாம். அப்போ தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்தாங்களாம், ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்யட்டும், நானும் உமக்காக ஏதாயிலும் விதத்துல செயல்படணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். அந்த சர்ச்சை பாஸ்டர்கிட்ட போயிட்டு, ஐயா நானும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய விரும்புறேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சம்மா, 80 வயசாயிடுச்சுது, இனி நீங்க கர்த்தருக்காக என்ன சாதிக்க போறீங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிட்டாராம். ஆனாலும் அந்த அம்மாவுக்குள்ள ஒரு வைராக்கியம், கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் வந்து ஜெபம் பண்ணாங்களா. ஆண்டவரே நான் உமக்காக என்ன செய்யணும், நான் ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களை மீட்டெடுக்கணும் ஆண்டவரே, என் கிராமம் பாழாய் போகுதே அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணாங்களாம். பாருங்க, ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். பாருங்க, அந்த ஆலோசனையின்படி அந்த அம்மா செயல்பட ஆரம்பித்தார்களாம். என்ன ஆலோசனை அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி இங்கு டீ இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சாங்களாம். போர்டு வச்சுட்டு வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. வர போற ஒவ்வொருத்தரா வந்து பார்த்துக்கிட்டே போனாங்களாம். டீ இலவசமா கொடுக்கப்படும் எழுதியிருக்குதே, என்ன இந்த அம்மாவுக்கு ஆச்சுது அப்படின்னு ஒவ்வொருத்தரா பார்த்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு வாலிபன் வந்து அதை பார்த்துட்டு, சரி டீ இலவசமா கொடுக்கப்படும் எழுதியிருக்குதே, சரி என்னதான் அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னா உள்ள போன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா நல்ல டீ ஒரு பிஸ்கட் கொடுத்து நல்லா அன்பா பேசிட்டு அவங்க டீ குடிக்க வச்சுட்டு அனுப்பிட்டாங்களாம். அந்த வாலிபன் பார்த்தான், சரி இது நல்ல டீ இலவசமா கிடைக்குது அப்படின்னு என்ன பண்ணான், ரெகுலரா வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சான். அந்த அம்மா இதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்களாம். ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவருடைய அன்பை சொல்லி சொல்லி அநேகரை அவங்க மறிக்கிற பொழுது
நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை இயேசு அண்டையில நடத்தி விட்டார்களாம். பாருங்க, வயசான காலத்துல என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே முடியாது அப்படின்னு எல்லாரால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் ஆண்டவரிடத்துல கேட்டாங்க, ஆண்டவரை நான் உமக்காக ஏதாயிலும் செய்யணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை எப்படியாவது நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின்படி அவங்க செயல்பட்டாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாங்க. அவங்க கிராமத்துல நிறைய குடிகாரங்க ஆயத்தமானாங்களாம். ஆண்டவர் பக்கமாக திரும்பி அவங்க நல்ல மனிதர்களாக மாறினார்களாம். இதை ஒரு புத்தகத்துல படித்தேன். பாருங்க, நடந்த ஒரு காரியம். அதனால ஏதாயிலும் ஒரு விதத்துல கர்த்தருக்காக நம்ம செயல்பட வேண்டும். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்க எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தருக்காக எழும்புங்கன்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்காக நம்ம எழும்புகிற பொழுது கர்த்தர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்வார். நம்முடைய குறிக்கோள் எதுவா இருக்க வேண்டும் என்றால், என் கிராமம் பாழாய் போகக்கூடாது, என் ஜனங்கள் அழியக்கூடாது, என் ஜனங்கள் காக்க வேண்டும் என்று தெபொராளை போல நாம சிந்திக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்ம தெபொராளை போல எழும்புவோம் என்றால் நம்ம கிராமம், நம்ம ஊர் நிச்சயமாகவே பாதுகாக்கப்படும். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் நிச்சயமாகவே காக்கப்படுவார்கள். இந்த வார்த்தைக்கு நம்மை அப்படியே அர்ப்பணிப்போமா? நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம ஒரு விசை எழுந்து நின்று ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா, இந்த புதிய ஆண்டுல எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். எழும்பி பிரகாசி, எனக்காக எழும்பு, எனக்காக எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திருன்னு ஆண்டவரே எனக்கு சொன்ன வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க சொல்ல சொன்ன அந்த வார்த்தைய நான் உங்க பிள்ளைகளுடைய உள்ளத்துல விதைத்திருக்கிறப்பா. இந்த விதைகள் இந்த வருடத்துல 30, 60, 100 பலன் தரணும். உமக்காக நம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும். எலியாவை போல எழும்ப பண்ணுங்க, ஒரு தெபொராளை போல எழும்ப பண்ணுங்க, ஒரு எஸ்தரை போல நம்முடைய பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரே. என் ஜனம் அழியக்கூடாது, என் ஜனம் காக்கப்பட வேண்டும், நான் எழும்பித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு தெபொராள் எழும்பினதை நிமித்தம்
மக்கள் காக்கப்பட்டார்கள். ஒரு எஸ்தர் எழும்பினது நிமித்தம் மக்கள் காக்கப்பட்டார்கள். ஒரு எலியா மறுபடியும் எழும்பினது நிமித்தம் ஒரு எலிசா வல்லமையான தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீங்க எழுப்புங்கப்பா. உமக்காக செயல்பட ஆண்டவரே இங்கிருந்து ஒரு கூட்ட மக்களை எழுப்புங்கப்பா. வாலிபர்களை எழுப்புங்கப்பா. எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க. நாங்க பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்பதை ஆண்டவரை ஞாபகத்தில் வைத்து இருளில் இருக்கிற மக்களுக்கு நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கிருபை கொடுங்கப்பா. கிருபை கொடுங்க. எங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர் என்கிற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே வரட்டும். எங்கள் தேவன் எங்களை ரட்சித்ததுல, எங்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்ததுல ஒரு நோக்கம் உண்டு என்கிற ஆண்டவரே அந்த சிந்தனை ஒவ்வொருவருக்குள்ள வரட்டுப்பா. செயல்பட வைங்க ஆண்டவரே. ஒரு 80 வயசு தாய் மரிப்பதற்கு முன்பாக எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டாங்க. பாழாய் போய்கொண்டிருந்த அந்த கிராம மக்களை உங்க பக்கமா திருப்பி விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதே போல ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுக்க வைங்க. பாவியானவரே, உமக்காக நான் ஏதாவது விதத்துல செயல்படணும், எனக்கு ஆலோசனை சொல்லுங்க நீ இருதயத்துல நினைக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துங்கப்பா. எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. இந்த வருடத்துல எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. உமக்காக எழும்பி செயல்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. நாங்க யார் என்பதை எங்களுக்கு இந்த ராத்திரியில ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளில முதல் மணி நேரத்துல எங்களுக்கு காட்டி கொடுத்தீர். அதற்காக நன்றி அப்பா. எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்துறதற்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் எஸ்அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வருடம் முழுவதும் நடத்துங்கப்பா. ஒரு குறையில்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நடத்துங்கப்பா. கடந்த வருடம் முழுவதும் நடத்தினீங்க. அதே போல இந்த 2025ல ஒரு குறையில்லாதபடி நடத்தும். எந்த சுகவீனங்கள் பலவீனங்கள் உடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. விசேஷித்த பாதுகாப்ப கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. விவசாய நிலங்களை ஆசீர்வதிங்க. வருமானங்களை ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றிலையும் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. படித்து வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற வாய்ப்புகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களையும் ரட்சிங்கப்பா. எங்களை எல்லாம் இழுத்து உள்ள கொண்டு வந்தது போல ஆண்டவரே எல்லா மக்களையும் இழுத்து உள்ள கொண்டு வாங்கப்பா. பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க. ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எலியாவுக்காக தேவதூதனை அனுப்பி எலியாவுடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்க பண்ணினீங்க. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க தேவதூதர்களை அனுப்பி ஆண்டவர் எல்லா அற்புத அடையாளங்களினால உங்களுடைய வசனத்தை உறுதிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய உபதேசரையாவுக்கா ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கூட அம்மாவுக்கா ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிற ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில அப்பா ஸ்தோத்திரப்பா வர தடைப்பட்ட குடும்பங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுடைய திருச்சபை அங்கத்தினர் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் நன்மையான ஆண்டாக அமையட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு எங்களுக்கு அமையட்டும் என்று ஜெபிக்கிறேன். உமக்காக பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஆண்டாக இந்த வருடம் அமையட்டும் என்று ஆண்டவரை ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ
அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன்ப்பா. நீங்க விளைய செய்யுங்க, நீங்க விளைய செய்யுங்கப்பா. நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற உம்மாலே ஆகும்பா. இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் 30, 60, 100 நீங்க பலன் கொடுக்க செய்ய போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.